ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரு லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை கும்பிட்டு கொண்டு இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இது இன்றைக்குரிய பூஜை வீடியோ. நான் புதன்கிழமை கடைசியா பூஜை வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கு பிறகு மாமி வீட்டை போயிட்டேன். அதால என்னால பூஜை வீடியோ எடுக்க இல்லாம போயிட்டு, ஸோ நேற்று தான் வந்தேன். நான் சனிக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்துட்டேன், பிரம்ம முகூர்த்த பூஜை. ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்திருக்கு. மார்னிங் 4:30க்கு எழும்பி குளிச்சுட்டு வந்துட்டேன். பூவெல்லாம் மாஞ்சு கொண்டு வச்சாச்சு. நேற்று பின்னேரம் ஏத்தின விளக்கு திரி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு போத்தலுக்குள்ள போட்டுட்டேன். அதுக்கு பிறகு விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் விட்டு பூவெல்லாம் சாமிகளுக்கு வச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ மாமன் கிட்ட போயிருக்கிற நேரம் விளக்கு வைக்கல. 7 மணிக்கு தான் எழும்புறது. 7 மணிக்கு எழும்பினாலே அன்றைக்கு அந்த நாள் ஒரு நல்ல நாளா இருக்காது. ஸோ 4:30க்கு எழும்பி பழையனபடியால ஏர்லியா எழும்புற நேரம் எங்களுக்குமே ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ லேட்டா எழும்பினோம்னு சொல்லிட்டு அன்றைய நாள் ஒரு சோம்பல் தனமான ஒரு நாளாத்தான் போய்கொண்டு இருந்தது. எனக்குமே அப்படித்தான் போனது. ஸோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விளக்கு வச்சோன்னு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். நிலைவாசலுக்கெல்லாம் விளக்கு ஏத்திட்டு அதே மாதிரி பூஜை அறையிலையுமே போயிட்டு பூஜை அறையில உள்ள விளக்குகளுமே ஏத்திட்டேன். நான் நேற்று லைவ்ல வந்திருந்தேன். நான் என்ன இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்தினான், நேற்று வலிக்கிட்டேன், நான் என்ன இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினான் என்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியிருந்தேன் அந்த லைவ்ல. ஸோ இன்றைக்குமே நான் லைவ் வர போறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தேன் என்கிட்ட கேளுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி சொல்றதுக்கு நானுமே அவ்வளோ பெரிய ஞானி இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுறேன். நானுமே இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் பற்றிய விஷயங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சு கொண்டதான். ஸோ அதையுமே நானும் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, விளக்கு வச்சு பாருங்க. மார்னிங் எழும்பி நல்லது நடக்கும். அதை விட ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏர்லியா எழும்பினாலே டைம் காணாதுன்னு சொல்றாக்கள் நேரத்துக்கு எழும்பி பாருங்க. உங்களுக்கு அன்றைய நாள் டைம் மிச்சமாகும். ஸோ உங்களோட வேலையெல்லாம் குயிக்காக செய்து கொண்டே இருப்பீங்க. விளக்கெல்லாம் வேட்டி முடிய தலைவாசலுக்கு தீப ஆராத்தி காட்டி கொண்டிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் பழமையாவே என்னோட பிரம்ம முகூர்த்த தீபம் போய்கொண்டிருக்கும். தலைவாசலுக்கு காட்டின பிறகு சங்குக்கும் இந்த தாமரைக்குமே தீபம் காட்டிட்டேன். தாமரை நல்லா வளருது இப்ப. ஸோ இந்த தாமரை நான் எங்கே இருந்து கொண்டு வந்தேன்ற டீட்டெயில்ஸுமே நேற்று ஒரு வீடியோவா போட்டிருக்கிறேன், மினி விலோக்கா போட்டிருக்கிறேன், பாருங்க. வீடை பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரதுக்காக நானுமே சின்ன ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் யூடியூப் வீடியோஸுக்காகவும் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வீட்டை மாத்தி கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி. தலைவாசலுக்கு தீபம் காட்டின பிறகு பூஜை அறைக்கும் தீபம் காட்டியாச்சு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால ராமர், மாயவர் எப்படி இருந்தாலும் சொல்லலாம், அவர் தான் இன்றைக்கு ஹீரோ. ஸோ அவருக்குமே சின்னதா ஒரு டெக்கரேட் பண்ணி பூவால அலங்கரிச்சு அவருக்குமே ஸ்பெஷலா தீபம் எல்லாம் காட்டியாச்சு. அதை மினி விலோக்கா போட்டிருக்கிறேன், பாருங்க. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த சாமியை தரிசிக்கணுமோ அவைகளுக்கு ஸ்பெஷலா டெக்கரேட் பண்ணி தீப தூபம் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமியை அலங்கரிச்சு தீப தூபம் காட்டுற நேரம் எனக்குமே அது ஒரு ஹாப்பியா தான் இருக்குது. அதே மாதிரி அவையலும் ஹாப்பி ஆகிவினமன்னு சொல்லி நம்புறேன். என்ற பூஜையில இன்னுமே நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். இன்னும் மங்களகரமா இந்த பூஜையை மாத்தணும். நீங்களும் என்ற வீடியோஸ் பார்த்து கொண்டானே வாரீங்க. ஸோ நான் இதுல என்ன சேஞ்ச் பண்ணணும், இன்னும் என்னென்ன கொண்டு வந்தா இந்த பூஜை இன்னுமே மங்களகரமா இருக்குமென்னு சொல்லி நீங்களும் எனக்கு சொல்லுங்க. நானும் அதே மாதிரி செய்யறேன். 80 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுனா சேனலுக்கு அடுத்த என்ற இலக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோக்கள் தருவேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோஸ் பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தானே எனக்குமே ஒரு மோட்டிவேட்டா இருக்கு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு சொல்லி நானுமே அந்த கடவுள்கிட்ட இன்றைக்கு வேண்டுதல் வச்சுட்டேன். ஸோ அதையுமே அவர் நிறைவேற்றி தருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. நானுமே அதுக்காக நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ்கள் நான் தந்து கொண்டிருப்பேன்.
எல்லாருக்கும் வந்து தீப ஆராத்தி காட்டி முடிய ஊதுவத்தி வந்து கொளுத்தி காட்ட வலிக்கிட்டேன். ஸோ தலைவாசலுக்கும் காட்டிட்டு அதே மாதிரி இங்கேயுமே கொண்டு வந்து காட்டியாச்சு. இன்னைக்கு எங்களோட ஹீரோ வந்து ராமர் தானே, ஸோ அவருக்குமே ஊதுவத்தி காட்டிட்டேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் என்ன பிளவிட்டிருக்கிறேன், இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது, எது நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்குமே தெரியும். ஸோ நீங்களுமே எனக்கு வந்து சொல்ல இயலும். ஊதுவத்தி காட்டின பிறகு சாம்பிராணி காட்ட வலிக்கிட்டேன் தலைவாசலுக்குமே. ஸோ இப்படித்தான் எங்க தலைவாசல் இருக்குது. ஸோ இப்படித்தான் எங்களோட ஒரு தலைவாசல் இருக்குது. ஸோ இனிமே நான் இந்த தலைவாசலை வந்து மங்களகரமாக்குவேன். இப்போ வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மங்களகரமா இருக்கிற மாதிரி நான் வந்து தலைவாசலை மாட்டுவேன். அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ சின்ன சின்ன பொருட்களால் வந்து எங்களோட வீட்டை வந்து அழகா மாத்தேலும். ஸோ நானுமே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு மேலேயே எனக்கு விருப்பம். நான் முதல்ல இருந்தே நான் வீடியோஸ்கள் வந்து நிறைய பார்த்து கொண்டிருப்பேன். ஸோ அப்பயே நம்மளும் இப்படி ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனா அது வந்து இன்றைக்கு வந்து நடந்திருக்குது. ஸோ ஆசைப்படணும், ஆசைப்பட்டா தான் அதை அச்சீவ் பண்ணலாம். எனக்குமே வந்து 10 வருஷத்துக்கு மேலேயே இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது. ஆனா அதுக்கு வந்து என்ற ஒரு ஷை தன்மை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண விடாம இருந்தது. யாரும் பார்த்தா எதுவும் சொல்லிவினமோ தெரியல, ரிலேஷன்ஸ் பார்த்தா எதுவும் நினைப்பினோம், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எதுவும் சொல்லிவினோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துட்டேன். அதை விட மெயின் பிரச்சனை எப்படி எடிட் பண்றது, எப்படி வீடியோ அப்லோட் பண்றது சொல்லி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் வந்து வீடியோஸ்கள் பார்த்து பார்த்து இப்ப வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்குமே ஓரளவு பழகிட்டேன். ஸோ சில வாய்ஸ் கொடுக்கறதுல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுவுமே போக போக வந்து நான் பிக்கப் பண்ணிடுவேன். நீங்களுமே இதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பாருங்க. உங்களுக்குமே வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். வேலை வந்து இருந்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருப்பேன், எப்பயுமே ப்ரொடக்டிவாவே இருப்பேன். ஸோ நான் வந்து இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பிறகு உண்மையாலுமே ப்ரொடக்டிவா இருக்கிறேன். வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, அப்லோட் பண்றது, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி யோசிக்கிறது, இப்படியே வந்து போய்கொண்டே இருக்குது. ஸோ நானுமே பேசிக் யூடியூபர் தான். ஸோ நான் வந்து உங்களை யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றேன் வந்து எதுவும் நினைக்காதுங்க. ஸோ எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணினா அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதுக்காகத்தான் சொல்றேன். ஊதுபத்தி காட்டி முடிய கற்பூர ஆராத்தி வந்து தலைவாசலுக்கும் காட்டி பிரபஞ்சத்துக்குமே காட்டி என்ற வேண்டுதல் எல்லாம் கேட்டாச்சு. ஸோ அவர் வந்து நிறைவேற்றி தருவார். உங்களுக்கு வந்து எப்படியான வீடியோக்கள் வந்து நான் இனி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு. தலைவாசலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் கற்பூர ஆராத்தி காட்டின பிறகு பூஜ்ய அறையை கொண்டு வந்து கற்பூர ஆராத்தி காட்டியாச்சு. ஸோ வந்து பூஜ்ய அறையுமே இன்னும் கொஞ்சம் மங்களகரமா கொண்டு வரணும்னு சொல்லித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ உடனே எல்லாத்தையும் மாத்தேலுமான்னு சொல்லி கேட்டா மாத்தேலாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தேலும். ஸோ அதுக்கு வந்து ட்ரை பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறேன். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி வீடியோஸ்கள் வந்து இனி வரும் காலங்கள்ல நான் தருவேன். ஸோ என்னோட மாயவர் வந்து இன்றைக்கு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுங்க இந்த டெக்கரேஷன்ல. ஸோ வள்ளிபுரத்துல வந்து மாயவர் கோயில் இருக்குது. ஸோ அங்க போயிட்டு வந்த பிறகுதான் எனக்கு இவர்ல இன்னுமே பக்தி கூடிட்டுது. அதனால இன்றைக்கு அவருக்குரிய நாள் என்றபடியால அவருக்கு வந்து சிறப்பு பூஜை எல்லாம் செய்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படித்தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து போய்கொண்டிருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்குமே ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப இதையே சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பிடிச்ச ஆட்களுக்கு வந்து கமெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.